புற்றுநோயின் பாதிப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் அதனோட சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. இதுக்கு நான் மெயினாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் மற்றும் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகிறது. இன்றைக்கி நிறைய உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்ம மொத்தமாகவே நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்டெப்பு தான் நடந்திருப்பாங்க. ஒரு பைக்கில் போய் இறங்குவோம், அங்கே ஒரு 20 ஸ்டெப்பு, ஆஃபீஸ் போகிறாங்க எங்கே போகிறாங்களோ அங்கே ஒரு 20 ஸ்டெப்பு, வீட்டில் வந்து ஒரு 15 ஸ்டெப்பு, மிச்ச நேரம் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உடம்பை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்மளோட உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட சாப்பாடு எதுவுமே செரிக்காது. நமக்கு வந்து செரிமானம் ஆகலைன்னு நம்ம நினைக்கிறோம்னாவே நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த செரிமானத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய உடல் உழைப்பு ரொம்ப அவசியம். நம்ம உடல் உழைப்பை தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். மருந்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி உடல் உழைப்பை யோசிக்கணும். நம்ம எந்தளவுக்கு நடக்கிறோம், எந்தளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அதே மோஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம யோசிக்கணும். நம்ம உடம்புல செரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, மலச்சிக்கல் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது நேச்சுரலாக எதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அது கடைசி டயத்தில் தான் நம்ம மெடிசன்ஸுக்கு போகணும். அதுவும் இல்லாமல் நிறைய பார்த்திங்கன்னா இந்த உடல் உழைப்பு வந்து ஒரு நோய் வந்து ஒரு டாக்டர் சொன்னால் தான் நடக்கணுங்கிறத நிறைய பேர் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்தே நடக்கணும். சின்ன பசங்களும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணணும். அவங்கள சைக்கிள் விட்டுறது, ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணணும். நம்ம சும்மா மொபைலை தூக்கி கொடுத்து அதில் கேம் விளையாடுறது வந்து அவங்க உடம்பை நம்மளே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாருக்குமே இருக்கணும். சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேருக்கு இருக்கணும். நான் வந்து நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் போது ஃபுல்லாக போய் நிறைய கிரவுண்டுலலாம் போய் பார்ப்பேன். நிறைய பேர் நடப்பாங்களோ பண்ணுவாங்களோ பார்த்தா ரொம்ப கம்மி தான் இப்போல்லாம். ஒரு மொத்தமே ஒரு 15-20 பேர் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் டாக்டர் சொல்லி அறிவுரையோடு நடக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்களே தவிர நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நடக்கிறவங்களாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. கேட்டால் பிஸ்னஸ் அது இதுன்னு ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம யாருடைய பேச்சும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட் நடக்க பழகிக்கணும். ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும். சைக்கிளிங் ஓட்டுறது ரொம்ப 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 நல்லதான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் போகிறதும் ரொம்ப நல்லதான விஷயம். அதுக்கு மேலே ஜிம் போகிறதுல அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது, நல்லதான விஷயங்கள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா உணவு முறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்சது அந்த டேஸ்ட், ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள், அதாவது எண்ணெயில் போட்டு வறுத்த ஐட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறாங்க. டேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி அதில் வந்து என்ன நியூட்ரிஷன் இருக்குது, என்ன கலக்கிறாங்க, அதை பற்றியான சிந்தனைகள் யாருக்குமே கிடையாது. ஆனால் தன்னை வந்து பெரிய ஒரு விஷயமாக நான் தான் நாலேஜில் பெரிய ஆள், என்னை தவிர எனக்கு இல்லாத நாலேஜ், எனக்கு வந்து எனக்குள்ள நாலேஜ் யாருக்குமே கிடையாதுன்னு அளவுக்கு பேசுகிறவங்க கூட ஒரு பொரிச்ச ஐட்டங்கள் தான் நான் ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஒரு கடைக்கு போனாலும் அந்த பொரிச்ச ஐட்டங்கள் டேஸ்ட்டாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. என்ன நியூட்ரிஷன் இருக்குது, அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல வந்து நல்லது கெட்டது பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் நியூட்ரிஷன் இருக்கா, என்ன கலந்துருக்கு, என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது ரொம்ப ப்ராசஸர் அல்ட்ரா ப்ராசஸர் உணவு முறைகளாக இருக்கா, கலரிங் எதுவும் பயன்படுத்துகிறாங்களா, அது எப்படியான இனிப்புகள் பயன்படுத்துகிறாங்களா, அது எப்படியான உப்புகள் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு அதை பழக்கப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கேன்சர் வரலன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைங்களுக்கு இன்றைக்கி கேன்சர் வருது. சின்ன வயசில் ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வருது, நிறைய லிவர் பிரச்சனைகள் வருது, கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருது, ஒபேசிட்டி பிரச்சனை வருது. இதில் எல்லாம் உணவு முறை மாற்றங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். தயவு செஞ்சு உணவு முறையில் ரொம்ப கவனம் எடுத்துக்கங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி சுற்றுப்புற சூழல் மாசுபாடு அப்படிங்கிறத இன்றைக்கி தவிர்க்க முடியாத போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய சுற்றுப்புற சூழல் மாசுபாடு, அதனால் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு. நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறோம். ஒரு கடலாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், குளமாக இருக்கட்டும், எல்லாமே குப்பை குளமாக தான் இருக்குது. எல்லாம் தண்ணியில் தான் தரையில் தான் இறங்குது. அது நமக்கு திரும்ப ரிப்பீட்டாக நமக்கு ஒரு கழிவுகளாக நம்ம உடம்புல போயிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு முறையில் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நீரெல்லாம் வந்து நமக்கு டிடிஎஸ் செலவெல்லாம் பார்த்து நம்ம யாரும் நீர் எடுக்கிறது, தண்ணியெலாம் எடுக்கிறது இல்லை. டிடிஎஸ் செலவு 300 கீழே இருந்தால் தான் எடுக்கணும், 300க்கு மேலே இல்லை இருந்தால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய தொழிற்சாலைகள் உருவாகிடுச்சு, அதில் நிறைய காற்று மாசுபடுது. நம்ம முதல்ல வந்து நிறைய மரங்களும் செடிகளும் நிறைய செடிகள் வளர்க்க நம்ம முயற்சி பண்ணணும். அதான் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடணுங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வரணும். வாரம் ஒரு முறை ஒரு மரத்தை நடணும். அப்போ தான் ஓரளவாச்சும் நம்ம காற்று மாசுபாடத்தை தடுக்க முடியும். கொஞ்சம் ஓரளவு நம்ம நீர்த்தேக்கத்தை உண்டு பண்ண முடியும். மழைநீரத்தை சேகரிக்க முடியும். மழைநீர் சேகரிக்கிற பற்றி எண்ணங்களே இன்றைக்கி நிறைய பேர்ட்டே கிடையாது. போர்வெல்லை சேகரிக்கணும், ஒரு விவசாய இடங்களை சேகரிக்கணும், நகரத்தில் சேகரிக்கணுங்கிற எண்ணங்களே நிறைய பேர்ட்டு இல்லை. அரசும் அதுக்கான ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கணும். அதை நான் எடுக்கலன்னு சொல்லக்கூடாது, எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் கழிவுகளை எந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கிறத நம்ம யோசிக்கணும். கடையில் ஒரு பிளாஸ்டிக் பை கொடுத்தா கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம எண்ணங்கள் வேணும். நம்ம வீட்டில் உள்ள பிளாஸ்டிக்கை மெயினாக அவாய்ட் பண்ணணும். நிறையா பிளாஸ்டிக் தான். நம்ம சமையக்கட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதை வந்து நிறைய நம்ம இன்றைக்கெலாம் காய்கறி கட் பண்ணுற பிளேட்டு கூட நம்ம வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் இருக்குது. நிறைய நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டுங்கிறது நம்ம வீட்டிலே நிறையா இருக்குது. என்னென்னங்கிறது இன்றைக்கி நம்ம வலைதளங்களில் நம்ம சர்ச் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம கார்சினோஜெனிக் ஏஜென்ட் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் நம்ம சாம்பார் வாங்குகிறோம், ரசம் வாங்குகிறோம், டீ வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம், எல்லாமே நமக்கு கிடையாது தான்.
இதுமாதிரி பாத்திரங்களை நம்ம சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே தான். கண்டிப்பாக நம்ம வந்து சில்வர் பாத்திரத்தோட தரத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். மண்பானைகள் யூஸ் பண்ண அதிகமாக பழக்கப்படுத்துங்க. மண்பானைகள் யூஸ் பண்ணுறது, பீங்கான் யூஸ் பண்ணுறது, கண்ணாடி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லதான விஷயங்கள். அதை பயன்படுத்துறது கஷ்டமான விஷயங்கள் தான். ஆனால் மண்பானைகளை முடிஞ்ச அளவுக்கு மண்பானைகள் யூஸ் பண்ண பழகி பாருங்கள். ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். ஸ்லோவாக கொஞ்சம் நாளைக்கு வச்சு அதனுடைய பாதிப்புகள் புற்றுநோயோட மாறலாம். அதை நம்ம இன்றைக்கி யாரையும் வந்து தடுத்து நிறுத்த ஒரு அளவுக்குலாம் நீங்கள் போதையோட தன்மையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய பேருக்கு போதை சம்மந்தமான விஷயங்கள் யூஸ் பண்ணும்போது ஓரல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வயிறு சம்மந்தமான கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது எதுக்கான பாதிப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். உடனே மருந்துகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் எதாவது நேச்சராக ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு வயிறு வலி வருது அப்படின்னாவே சட்டன் ஒரு மாத்திரையை போனால் நம்ம நினைக்கிறாங்களே தவிர, அந்த வயிறு வலி வருது நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த சாப்பாடை மாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சாப்பாடையும் நான் சாப்பிட்டுக்குவேன், அந்த மாத்திரையும் நம்ம போட்டுக்குவேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உதவுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நேச்சராக ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அதை ரெகுலர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்டைஜஷன் செரிமான பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அதை சரி பண்ணி அதையே அந்த மாத்திரையும் எடுத்துக்கிறது, இன்டைஜஷன் பிரச்சனை திரும்ப திரும்ப வர்றதுக்கான விஷயங்களையும் பண்ணிக்கிறது. ஒரு ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மருந்துகளை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம நேச்சுரலாக நம்ம வந்து அதை பண்ணிக்க முடியும், ஏதோ ஒரு தடவை மருந்து எடுத்துட்டோம் திரும்ப அந்த பிரச்சனை வராத அளவுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. நீங்கள் மருந்து மாத்திரைகளை நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதை ரொம்ப அவாய்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு வயிறு பிரச்சனை, ஒரு அல்சர் பிரச்சனை வராரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சாப்பாடுகள் எடுக்கிறேன் அப்படின்னா, வெளியில் வந்து ஒரு உணவு முறையில் ஒன்று எடுக்கிறேன், ரொம்ப காரமாக பயங்கரமாக இருக்குது, இந்த உணவு முறையில் தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வயிறு வலி பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மருந்து கொடுங்க, என்னால் அந்த சாப்பாடை நிப்பாட்ட முடியாது, நான் லைஃப் லாங் உங்கள் மருந்தை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னால் அந்த சாப்பாடை நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆகும், நாளுக்கு அதனுடைய உணவுடைய தன்மைகள் வந்து உடம்புல அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அது பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கும். அப்போ நாளடைவில் என்ன வேணால் மாற்றங்கள் வரும். அப்போ நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி அதை க்யூர் பண்ணணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் அதை நேச்சுரலாக எப்படி நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும், அதற்கு என்னென்ன மூலிகைகள் எடுத்துக்க முடியும், என்னென்ன மாதிரியான கஷாயங்கள் எடுத்துக்க முடியும், நேச்சுரலாக எப்படி நம்ம உடம்பு நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தயவு செஞ்சு யோசிக்கணும். அதெல்லாம் யோசனை பண்ணாமல் நம்ம மருந்துகளை மட்டுமே நம்பி இருந்தோம் அப்படின்னா எல்லா நோய்களுக்குமே தான் நான் சொல்ல வரேன். எல்லா மருந்துகளுக்குமே ஒரு டயட்டை நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் உள்ள ஃபுட் என்ன, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃபுட் என்ன, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், மெக்னீசியம், விட்டமின்ஸ், நிறைய மினரல்ஸ் உள்ள உணவுகள் நம்ம எடுத்து நம்ம எப்படி நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். எந்தெந்த உணவுகளில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குங்கிறத யோசிக்கணும். நியூட்ரிஷன் இல்லாமல் நம்ம உடம்பை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் நம்ம லைஃப் லாங் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ரொம்ப அவசியம், சத்துக்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரு சமச்சீரான உணவுகளும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது குழந்தைகள்லேருந்தே நம்ம நிறையா பண்ணணும். குழந்தைகள் தானே என்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போகிறாங்க நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.